வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக செப்பனியா 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இந்த பகுதியிலே வரும் நியாய தீர்ப்பின் செய்தியை நாம் எத்தனை பேர் விரும்புவோம் என்று தெரியவில்லை. இத்தகைய செய்தியும் நமக்கு தேவையான ஒன்றாய் இருக்கிறது. இந்த முதல் 3 வசனங்களிலே கர்த்தர் தரும் ஒரு அழைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கோபம், தண்டனை ஆகியவை இருந்தாலும் அவருடைய கிருபை வெளிப்படுகிறது. விசுவாசத்தோடும் தாழ்மையோடும் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிற யாவரும் தண்டனையிலிருந்து தப்ப முடியும். இவ்வழைப்பு சீர்கெட்டு போன யூதர்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து தேசங்களுக்கும் செப்பனியா தீர்க்கன் மூலம் கூறப்படுகிறது. எப்பொழுது மனம் திரும்ப வேண்டும்? முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டளை பிறப்பிக்கும் முன்னும் பதரை போல் நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் என்று தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கனின் மூலமாய் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி மனம் திரும்ப வேண்டும்? 2வது வசனத்துல, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது கிருபையின் காலம். அது முடியும் முன் நாம் தேவனிடம் சேர வேண்டும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அவர் எல்லோர் மீதும் கிருபை உள்ளவராக இருக்கிறார். காலம் தாழ்த்தினால் வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமாக எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறதுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அழைப்பை நாம் அசட்டை பண்ணாதிருப்போமாக. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை அவருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு பகுதி இருக்குமே, ஆனால் ஒரு விசை கூட நம்மை அர்ப்பணித்து அவர் பக்கமாய் திரும்பும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். 2வதாக செப்பனியா 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது அங்கே தீர்க்கன் கர்த்தர் தரும் தண்டனையை குறித்து அங்கே விளக்குகிறதை பார்க்கிறோம். பாவம் செய்தவர்கள் யூத மக்களாயினும் தண்டனை உண்டு. இவ்வசனங்களில் இஸ்ரவேலரின் பகைவர்களுக்கு தேவ தண்டனை வருகிறது. யூதர்களுக்கு மேற்கே வாழ்ந்த பெலிஸ்தியர்கள் நகரங்கள் மீது தேவன் வழங்கப் போகிற நியாய தீர்ப்பு இந்த பகுதியிலே கூறப்பட்டுள்ளது. அதுபோல கிழக்கு பகுதியிலே வாழ்ந்த மோவாபியர் மற்றும் அம்மோனியர் மீது தேவ தண்டனை வருகிறது. அதுபோல தெற்கே வாழ்ந்த எத்தியோப்பியரும் தண்டனைக்குள்ளாகிறார்கள். வடகிழக்கு பகுதியிலே வாழ்ந்த அசிரியர் மீதும் வரப்போகும் தண்டனையை பற்றி இந்த பகுதியிலே கூறப்பட்டுள்ளது. தேவ தண்டனையை பற்றி கேட்டும்
யூத மக்கள் மனந்திரும்பாவிட்டால் அவர்களுக்கும் இதே தண்டனைதான் கிடைக்கும். யார் எவ்வித பாவங்களை செய்திருந்தாலும் தாழ்மையோடு தேவனை தேடும்போது மாத்திரமே நாம் மீட்பை பெறுவது நிச்சயம். கர்த்தருக்கு முன் நம்மை தாழ்த்துவது மனிதர்களுக்கு முன் நம்மை உயர்த்தும். கர்த்தாவே, என்னை நான் ஆராய்ந்து பார்த்து உம்மை பின்பற்றி நடப்பதற்கு எனக்கு கிருபை செய்யும் என்று நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.